ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கன்னியாகுமரி விலாக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பல்லாங்குழி எப்படி விளையாடுறதாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தேங்க. எங்கள் பாட்டி என்ன சும்மா ஃபோனையே நோண்டிக்கிட்டு இருக்க, பழைய காலத்து விளையாட்டுலாம் என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் விளையாடலாம்லான்னு சொன்னாங்க. நான் என்ன பாட்டின்னு கேட்டேன். உடனே அவங்க பல்லாங்குழி விளையாட்டுருக்கு வா நான் உனக்கு சொல்லித்தரேன் சொன்னாங்க. சரி நம்மளும் போய் சரி பல்லாங்குழி கற்றுக்கலான்னு சொல்லி விளையாடினேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருந்து. அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் தான் இப்போ நம்ம விளையாட போகிறோம். ஸோ நான் இப்போது இதுக்கு விளையாடுறதுக்கு இந்த முத்தை எடுத்து வச்சுருக்கேன். இது என்ன முத்துன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இதை வச்சு தான் விளையாட போகிறோம். இந்த முத்தில் ஒவ்வொரு குழியிலையும் 5 முத்து தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒவ்வொரு குழியில் 5 முத்தை போட்டுக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், தெரியாமல் சொல்லிட்டேன். 6 முத்து போடணுங்க. 6 முத்தை ஒவ்வொரு குழியிலையும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு குழியிலும் 6 முத்தாக போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படியே எல்லா குழியிலையும் நம்ம 6 முத்து போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா குழியிலையும் 6 முத்து நம்ம போட்டாச்சு. இதுக்கு மேலே எப்படி விளையாடுறான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் என்னோடய சைடு, அந்த பக்கம் இருக்கவங்களும் அதுலேருந்து அது வரைக்கும் தான் அவங்களோட சைடு. இப்போ நம்ம விளையாடுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது நம்ம வலது சைட்லேருந்து விளையாடலாம், இடது சைட்லேருந்து விளையாடலாம். நம்ம வசதிக்கேற்ப எப்படி வேணால் விளையாடிக்கலாம். இப்போ நம்ம எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குழியிலேருந்து நம்ம முத்தை வாரிக்கணும். ஒவ்வொரு குழியாக போட்டுக்கிட்டே வாங்க. இப்படி போட்டு அதுக்கு அடுத்த குழியிலேருந்து தாங்க எடுக்கணும். இப்போ நம்ம ஒரு குழியில் போட்டு முடிச்சோன்னா அதுக்கு அடுத்த குழியிலேருந்து நம்ம அடுத்த முத்தை எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இதோடு முடிஞ்சிடுச்சா. இனி இப்போ ஒன்றுமே நமக்கு இல்லை. ஸோ நம்ம அதை தடவிட்டு அதுக்கு அடுத்த இருக்க குழியில் இருந்த முத்தை வாரி நம்மளோட பக்கம் போட்டுக்கணும். இப்போ அடுத்த பக்கம் இருக்கவங்க இப்போ பார்த்தீங்கன்னா போட்டுட்டு வரும்போது என்னோடய சைடு இருக்க குழியில் 4 முத்து விழுந்துடுச்சு. இது நாங்கள் பசுன்னு சொல்லுவோம். இதை நம்ம சைடு இருக்க குழியில் போட்டிருக்கலாம். எந்த சைடில் நமக்கு 4 முத்து வருதோ அது பசுன்னு சொல்லுவாங்க. அதை நம்மளோட இதில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பக்கம் 2 பசு வந்திருக்கு. அவங்க எடுத்து அவங்க குழியில் போட்டுக்க போகிறாங்க. இப்படியே தாங்க கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அவங்க பக்கத்தில் 3 குழி இருக்கனால அவங்களால விளையாட முடியாது. நான் அடுத்து என்னோட டர்ன் நான் விளையாட போகிறேன்.
இப்படியே கன்டினியூ பண்ணி விளையாடிட்டே இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். கடைசியில் யாரோட குழியில் அதிகமான முத்து இருக்கோ அவங்க தாங்க இந்த கேமோட வின்னர். ஸோ பல்லாங்குழி கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் பல்லாங்குழி இருந்தால் இதே மாதிரி விளையாடி பாருங்கள். நம்ம மொபைலில் கேம் விளையாடுறத விட இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடுறதுனால நம்ம கான்சன்ட்ரேஷன் பவர் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் பல்லாங்குழி இருந்தால் இந்த மாதிரி விளையாடி பாருங்கள். இது என்ன முத்துன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் வீடியோ. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.